இவ்வளவு சூப்பரான கிளைமேட் இந்த நேரத்துல சிவா மேல என்ன பிராக்டிஸ் பண்றான்? இந்த மாதிரியான டைம்ல ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு என் பாட்டு, ரெண்டாவது சுட சுட பக்கோடா. தம்பி பீம்சிங்க, சொல்லுங்க தாத்தா. பக்கோடா கொண்டு வா, அதுவும் சுட சுட. அதுக்குள்ள நான் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிக்க போறேன். இதோ எடுத்துட்டு வரேன். யாராவது தாத்தாவோட பாட்டை நிறுத்த சொல்லுங்களேன், என்னால தாங்க முடியல. இவர் இப்படியே பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் நாங்க இந்த ஊரை விட்டு தான் போகணும். யாராவது தாத்தாவை பாட வேணாம்னு சொல்லுங்க. தடுக்க யாரும் இல்லையா? ஏங்க இப்படி பாடுறேன்னு சொல்லி எல்லாரையும் இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நிறுத்துங்க. பீம்சிங், இவருக்கு நீ பக்கோடா எல்லாம் கொடுக்க வேண்டாம். இத உள்ள கொண்டு போ. பீம்சிங், பக்கோடா இங்க கொண்டு வா. நீங்க பாடுறத நிறுத்துற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீட்ல பக்கோடா கிடைக்காது. பீம்சிங், அத உள்ள கொண்டு போ. பீம்சிங், வெளிய கொண்டு வா. உள்ள கொண்டு போ. என்கிட்ட கொண்டு வா. எடுத்துட்டு போன்னு சொன்னேன். பேசாம நீயே இதை சாப்பிடலாம், அதான் நல்லது. வேதா சிட்டி மேயர் இந்த நகருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் தந்திருக்காரு. இங்க ஆயுதங்களை கடத்துற இல்லீகல் ஃபேக்டரி இருக்கு. இதனால வேதா சிட்டிக்கு தான் ஆபத்து அதிகம்னு சொல்லியிருக்காரு. வேதா சிட்டில இருக்கிற போலீஸ் இதெல்லாம் கண்டு காணாம இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இப்பதான் நினைச்சேன், இந்த நியூஸ் முடிஞ்ச கையோட லட்டு சிங் நமக்கு கால் பண்ணுவார்னு நினைச்சேன். ஹலோ பாட்டிமா, சிவா இருக்கானா? சிவாவா? வீட்லயே இல்ல, அவ வெளிய போயிட்டா. ஓஹோ, எப்ப வருவான்? ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள வந்துடுவா. என்னது சிவா 10-20 வருஷம் கழிச்சு வருவானா? பாட்டி என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க? திரும்பி வரதுக்கு இத்தனை வருஷம் ஆகுமா? இந்த லட்டு சிங்குக்கு தோல்விங்கிற வார்த்தையே பிடிக்காது. கான்ஸ்டபிளே, என்னோட கெட்டப்பை எடுத்துட்டு வா. இத கொண்டு வந்துடுறேன் சார். பாட்டி, நான் சிவாவோட ஃப்ரெண்டு. அவன் கூட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? அப்படியாடா கண்ணா, வா உள்ள வா. உள்ளதா இருக்கா, போ. ஹாய் சிவா, படிக்கிறதுக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டேனா? எப்படி இருக்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். இந்த பையன் யாரா இருப்பான்? ஒருவேளை இவன் பாட்டிக்கு தெரிஞ்ச பையனா இருப்பானோ? சரி சரி பசங்களா, நீங்க சமத்தா உங்களோட ஹோம்ஒர்க்க பண்ணுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்களா? ஆமா, நானே தான். ஓகே லட்டு சிங் அங்கிள், அப்படின்னா நாம தான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். மீசைய வழிச்சிட்டு வந்துட்டா எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சியா? இதோ வந்துட்டேன். கண்ணா, உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. நீ ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்கியா? ஆமா பாட்டி, ஆமா, நான் புது ஸ்டூடெண்ட் தான். இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி வேஷம் போடுறியா? இந்த வேஷம் இல்ல, நீ எந்த வேஷம் போட்டாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸ்டூடெண்ட் வேஷமா? நான் டீச்சரா இருந்து உனக்கு எல்லா பாடத்தையும் கத்து கொடுக்கறேன். இருடா கண்ணா, லட்டு சிங், நில்லுப்பா. இனிமே வீட்டுக்கு வருவேன். பாட்டிமா, ஆள விடுங்க. என் மேலேயே பழி போட்டிருக்காங்கல்ல. இந்த கரையை நான் போக்குறதுக்கு எனக்கு 24 மணி நேரம் போதும். சிவா, அவசரப்பட்டு 24 மணி நேரம் சொன்னது ரொம்ப தப்பா தோணுது. இல்ல, அதான் சொல்லிட்டீங்கல்ல, அதை அப்படியே விட்டுருங்க.
24 மணி நேரத்துல இதை முடிச்சு காட்டுறேன். லட்டுசே ஆ. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்க. ஆ. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு பெரிய வாக்கு நீ கொடுக்கற. 24 ஹவர்ஸ்ல நிஜமா உன்னால பண்ண முடியுமா? ஓகே 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 சார், இதை எப்படி முடிச்சு காட்டுறேன்னு பாருங்க. ஐ அம் டூயிங் வெரி வெல். உன் கான்ஃபிடென்ட் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படியே நடந்து டயர்டாயிட போற சிவா, ஐடியா என்னங்கறத முதல்ல சொல்லு. லட்டு சிங் அங்கிள், ஆ, நம்ம ஊருக்குள்ள எல்லா பக்கமும் கண்காணிக்கலாம். ஆ, சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க கண்டிப்பா நம்ம கண்ணுல மாட்டுவாங்க. ஆ, ஸ்மக்லர்ஸ் இல்லனா தப்பான வேலை பாக்குறவங்க யாராவது மாட்டுவாங்க. ஆ. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள கேங்கோட புடிச்சிடலாம். ஓகே சிவா, டன். Let's go. சிவா, சந்தேகப்படுற மாதிரி சில பேரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு மோட்டார் சைக்கிள்ல போறாங்க. அதுவும் சிட்டி அவுட்டர் ஃபேஸ் பண்ணி. எனக்கு என்னவோ அவங்கள பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. கருப்பு ட்ரெஸ்ஸா? ஆமா. யா, நான் அவங்கள பார்த்துட்டேன் ரேவா. நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். நமக்கு பின்னாடி யாரு பறந்து வராங்கன்னு பாருங்க. ஏய் சின்ன பையா, என்ன இது? வழியில இருந்து நகர்ந்து போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் வாங்க, அந்த பையன் வந்துட போறான். போகாத. மணல்ல கால் தடம் பதிஞ்சா அந்த சின்ன பையனுக்கு நாம இங்க இருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். வாங்க, அதை எடுத்துடு. இந்த காட்டேஜ்ல யாருமே இல்லையே. அவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே. எப்படி தப்பிச்சாங்க?
அந்த சின்ன பையன் சிவா இந்த ஹோஷியா சிங் கிட்ட மோதினது தப்புன்னு நினைப்பான். நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஃபேக்டரியை மூடிடுங்க. ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் உங்க லீவை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் ஃபேக்டரியை நாம ஓபன் பண்ணலாம். சிவா, அவங்க டக்குன்னு எங்க காணாம போயிருப்பாங்க? அப்படியே பூமிக்குள்ள போன மாதிரி இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. கிராமத்துல எங்க வீட்ல எலிங்க ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. எப்ப பார்த்தாலும் ஓடி ஓடி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. அது எங்க போகுதுன்னே தெரியாது. என்னடா அது கண்டுக்கே மாட்டேங்குது, அது எங்கதான் போகுதுன்னு நாங்களும் யோசிச்சோம். ஒரு நாள் நான் அதுக்கே தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். அது பூமி கடியில ஒரு ஓட்டு போட்டு உள்ள போதும், அது கண்ணுக்கே தெரியலப்பா. ஆனா அத நான் பாத்துட்டேன். வாவ் ஆதி, நீ சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. அப்படின்னா அங்க கண்டிப்பா அண்டர் கிரவுண்ட் வழி ஏதோ இருக்கு. அது வழியா தான் அவங்க போயிருப்பாங்க. நாம அந்த வழியை கண்டுபிடிக்கலாம். நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா, ஆனா அத வெளிய சொல்லிக்க மாட்டேன். லட்டு சிங் அங்கிள் நீங்களா? சிவா, நான் எப்பவும் போல நீங்க பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக மேல இருந்தேன். சிவா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா நான் அண்டர் கிரவுண்டுக்கு தான் போகணும். சிவா, டோன்ட் வரி லட்டு சிங் அங்கிள், நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். நல்ல வேளை சிவா ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதால அவன் எங்க இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சு என்னால வர முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா வாங்க. என்ன, கீழே என்ன? போறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. ஆனா இதுக்குள்ள போகணும்னா என்ன அது? இத பிரஸ் பண்ணி பார்க்கலாம். சிவா, டோர் ஓபன் ஆயிடுச்சு பாரு. நானும் வரேன். இதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க? என்னோட சைக்கிளையே சப்மரீனா சேஞ்ச் பண்ணிடலாம். அதுல ஒரு 4 பேர் உட்காரலாம். சோ லட்டு சிங் அங்கிள், நீங்க ஸ்விம் சூட் போட்டுட்டு எங்க கூட ஸ்விம் பண்ணி வாங்க. ஓகே சிவா. ஹேய் சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையனை சீக்கிரமா புடிங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க.
முடியல, ஷார்க் வந்துடுச்சு. ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சிவா, என்னது இது? ஷார்க்கா? சிவா, வேண்டாம் சிவா, என்ன காப்பாத்து. ஒரு ஷார்க் என்ன பார்த்துட்டு மத்த கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துடுச்சுப்பா. காப்பாத்து. என்ன ஹைஜப் பண்ற? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், முதல்ல உங்க கையை கொடுங்க. இந்த வரேன். ஏய், பாத்து. அப்பா. காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்கப்பா. சிவா, எங்களை காப்பாத்து. காப்பாத்துங்க. என்ன விட்டுரு, வேடா. சிவா, என்னை எப்படியாவது காப்பாத்து. நான் தோத்துட்டேன், நீ தான் ஜெயிச்சிட்ட. லட்டு சிங் சார், நான் உங்க கூட ஜெயிலுக்கு வர ரெடியா இருக்கேன். என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஆமா, நான் இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். இவரை காப்பாத்தணுமா? சிவா, என்ன மட்டும் காப்பாத்து. தேங்க்யூ சிவா. ஷார்க்கோட பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து எனக்கு எப்படியோ காப்பாத்திட்டேன். என்னப்பா, யாராவது என்ன காப்பாத்துங்கள. இப்போ இந்த அங்கிள நாம என்ன பண்றது? இதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்ல, இப்படியே விட்டு போயிடலாம். இவரோட பிரெயினை வச்சு எப்படியாவது ஷார்க்கு கிட்ட இருந்து இவர் தப்பிச்சு மேல வரட்டும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சிவா, சிவா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துப்பா. என்ன அங்கிள், சிவா கிட்ட மோதி தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? சிவா, என்ன இவ்வளவு கனமா இருக்காம? நான் சொல்றத கேளு, இவனை இப்படியே விட்டுறலாம். ஷார்க்குக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. வேண்டாம். வாவ் லட்டு சிங், வாவ். நீங்க சொன்ன நேரத்துல சொன்ன மாதிரி இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டீங்க. இந்த கேஸை இவன் சால்வ் பண்ணல, அந்த சிவா தான் சால்வ் பண்ணா.